இருக்கிற இந்த தாவீதை, இந்த சூழ்நிலை மத்தியிலே இருக்கிற இந்த தாவீதை கர்த்தர் அழகாக படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனாகிய கர்த்தர் தாவீதை சிறியவனாய் இருந்தவனை அவன் சரியாக 16 வயது, சொல்லுங்க ஆமென். எவ்வளவு வயது? 16 வயதிலே, 17 வயதுகளிலே, அவ்வளவு சின்ன வயதிலே அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அழகாக மேய்த்து அங்கே வரும் எல்லா விதமான மிருகங்கள், பொல்லாப்பு, அந்த ஆடுகளை ஏதாவது வந்து அழிப்பதற்கோ இல்ல கவ்விக்கொண்டு போவதற்கோ இல்லவிட்டால் அந்த ஆடுகளை நாசப்படுத்துவதற்கோ தாவீது ஒன்றையும் விடாதபடி தன் ஜீவனையே கொடுத்து அந்த ஆடுகளை பாதுகாத்து பத்திரமாய் தன் தகப்பன் வீட்டுக்கு அழகாக கொண்டு போய் சேர்த்தவன், திருமாய் கொண்டு வந்தவன் அழகாக. ஆகியால்தான் சங்கீதத்திலே 23வது சங்கீதம் ரொம்ப அழகாக அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு சென்று, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகினாலே அவனுடைய அனுபவத்திலே அழகாக எழுதுகிறான். அப்படின்னா அவன் எப்படி ஆடுகளை கவனித்தான், அதே வண்ணமாய் அவன் எப்படி அதை யெகோவா தேவனுக்கு அவன் ஒப்பிட்டு பேசுகிறான். சரி, இந்த நேரத்தில் நான் பார்க்கும் பொழுது தாவீதை கர்த்தர் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்தினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவன் அங்கே பிலிஸ்தியன் வந்து அவன் இஸ்ரவேலிலே யாராவது என்னோடு கூட யுத்தம் செய்ய ஒருவன் இருக்கிறானா என்று சொல்லி 40 நாட்களாய் பகலும் மாலை நேரத்திலையும் அவன் சத்தமிட்டு இஸ்ரவேலின் ஜனத்தை, யெகோவா தேவனின் ஜனங்களை அவன் தூஷணம் பண்ணி அவன் பேசுகிறதை தாவீது ஒரு முறை கேட்டான். அவன் கேட்கிற அந்த சமயம் அவனுக்கு கிடைத்தது. எப்படி கிடைத்தது என்று சொன்னால் அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் உணவு கொண்டு செல்லுகிறான். சொல்லுங்க ஆமென். உணவை கொண்டு செல்லும் பொழுது அங்கே அந்த கோலியாத் என்கிறவன் சத்தமிட்டு இஸ்ரவேலின் ஜனங்களை தூஷணமாய் பேசுகிறான், யெகோவா தேவனை தூஷணமாய் பேசுகிறான். இதை கேட்ட உடனே அந்த கூட்டத்தின் நடுவில் நுழைந்து அவன் சொல்லுகிறான், உன்னோடு கூட யுத்தம் பண்ண நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் போட்டு அதட்டுகிறார்கள், நீ யுத்தம் பண்ண முடியாது, நீ சின்ன பையன், உனக்கு 16 வயசு, நீ சண்டை போட முடியாது, உனக்கு அந்த தகுதி கிடையாது, உனக்கு அந்த பலன் கிடையாது, உனக்கு அந்த வீரம் கிடையாது. அதற்கு அவனை வந்து தடுக்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. தடுக்கிறார்கள். அதற்கு அவன் சொல்லுகிறான், இல்ல நான் எனக்கு பலன் இருக்கிறது, தேவன் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், என்னால செய்ய முடியும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கும் பொழுது சிங்கங்களின் வாய்களை கிழித்தேன், அந்த கரடி வந்தது, அங்க அநேக ஓநாய்கள் வந்தது, அநேக விதமான மிருகங்கள் வந்தது, அநேக தீங்கு வந்தது, கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சவுல் கேட்கும் பொழுதும் அவன் சொல்லுகிறான், எனக்கு எந்த விதமான ஆயுதங்கள் வேண்டாம், இதெல்லாம் போடுவதற்கு எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, ஆகினாலே நான் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. போனான், அந்த கரை ஓரமாய் போய் 5 கூழாங்கல்லுகளை அவன் கரங்களில் எடுத்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு கூழாங்கல் எடுத்தான்? 5 கூழாங்கல்லுகளை தன் கரங்களில் எடுத்து அவன் எப்பொழுதும் வேட்டையாடும்படியாக ஒரு ஸ்லிங் அப்படியாக ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல, அதை வைத்துக் கொண்டிருந்தவன் அந்த கையில வைத்துக் கொண்டு அதை என்ன செய்கிறான், அதிலிருந்து ஒன்றை எடுத்து உபயோகப்படுத்துகிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்றை எடுத்து உபயோகப்படுத்தினான். நேராக கோலியாத்தின் நெத்திலே பட்டது. அவன் கீழே விழுந்தான். அவனுடைய கத்தி எடுத்து, யாருடைய ஈட்டியை, கோலியாத்தின் ஈட்டியை கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டினான், அவனை சாய்த்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்கே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்த இஸ்ரவேல் ஜனம் இவண்ணமாய் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி. புகழ்ச்சி வந்தது, மேன்மை வந்தது, உயர்வு வந்தது. இப்பொழுது எல்லாரும் தாவீதை பார்த்தாலே பயப்படுகிறார்கள். சிறு பையன், 16 வயது உள்ளவன், இவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். not a trained for the war, not a trained for the army. அவன் எதையும் செய்வதற்கு தகுதி இல்லை. நல்ல கவனிக்க வேண்டும், தகுதியற்றவர்களை கர்த்தர் தகுதியாக்குகிறவராய் இருக்கிறார். சாதாரணமான மக்களை கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். படிக்காத மேதைகளை கர்த்தர் படித்தவர்களின் மத்தியிலே கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. மோசே என்கிறவன் அவன் ஒரு மந்த நாவு உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் பார்வோனோடு கூட பேசும்படியாய் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஞானம் அவனின் மேல் இறங்கி வந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா.
அவன் அந்த மோரே பர்வதத்திலே அவன் அப்படியாக அவனுடைய மாமனாருடைய அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு முச்செடி நடுவிலே வந்து முச்செடிக்கு முன்பதாய் வந்து நிற்கிறான். எதற்காக இது எரிந்து கொண்டிருக்கிறது, இது அணைந்து போகவில்லையே. வந்து நிற்கிறவனோடு கூட கர்த்தர் மோசே மோசே என்று சொல்லி பேசி, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை நீ கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அவன் கால்களில் இருக்கிற தன்னுடைய பாதரட்சியை கழட்டி போட்டான். ஆண்டவரே, என்ன இது நடக்கிறது? உள்ளே இந்த அக்னி ஜுவாலையிலிருந்து சத்தம் புறப்பட்டு வருகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், எகிப்திலே என் ஜனங்கள் இடும் கூக்குரல் என் காதுகளுக்கு எட்டி இருக்கிறது. அவர்கள் படும் வேதனை என் கண்கள் கண்டிருக்கிறது. அவர்கள் ஆளோட்டிகளினாலே, எகிப்தியர்களினாலே, பார்வோனியர்களினாலே உணவற்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் செத்து போய் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் மீட்டெடுக்க போகிறேன், ஆகினாலே உன்னை நான் அனுப்ப போகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு மந்த நாவு உள்ளவன். அங்கதான் சொல்லுகிறான், நான் ஒரு மந்த நாவு உள்ளவன், தத்துவாய் உள்ளவன், எனக்கு பேச வராது, நான் பேசுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை பேசுவதற்கு நேரம் ஆகும். பார்வோன் வேகமாய் பேசுவான், ஆனால் எனக்கு நேரமாகும் பேசுவதற்கு. ஆண்டவர் சொன்னார், இல்ல, நான் உன்னை கொண்டு சென்று என்னுடைய ஜனத்தை விடுவிக்க போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் கையில என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது. கீழே போட்டான், பாம்பாய் மாறினது. வாளை பிடிக்க சொன்னார், வாளை பிடித்தான், மீண்டும் அது தடியாய் கோலாய் மாறினது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த கோலை வைத்துக் கொண்டு, எதுவும் இல்லாதபடிக்கு வெறும் கையிலே ஒரு கோலை வைத்துக் கொண்டு எகிப்தை நோக்கி பயணம் பண்ணுகிறான் மோசே. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அசாதாரணமான காரியம், உதவாத காரியம். எதற்கும் உதவாதவர்களை தான் கர்த்தர் பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பேதுரு என்கிறவன் யார்? மீன் பிடிக்கிறவன். அவனுக்கு வலையை குறித்து தெரியும், கடலை குறித்து தெரியும், மீனை குறித்து தெரியும். வலையை மீண்டும் கிழிந்து விட்டால் பின்ன தெரியும். மீன்கள் எவ்வளவான வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கிறது, எவ்வளவு கிலோஸ் இதெல்லாம் தாங்கும், இதை எப்படி நான் இதை பிசினஸ் பண்ண முடியும் என்று சொல்லிதான் அவனுக்கு தெரியும். படிச்சவன் அவன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு டிகிரி இருக்கிறதா? இல்ல, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறபடினாலே, உனக்கு வெளிப்பாடு இருக்கிறபடினாலே. என்ன இருக்கிறபடினாலே? அல்ல, கவனிங்க எல்லாரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்கு என்ன இருக்கிறது? உனக்கு என்ன இருக்கிறது? என்ன வெளிப்பாடு? என்ன வெளிப்பாடு? என்னை குறித்து நீ சரியான வெளிப்பாடை பெற்றிருக்கிறாய். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்னை குறித்து? ஒரு சிலர், நீ தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளிலே ஒருவர், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், ஏசாயா என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளிலே ஒரு தீர்க்கதரிசி. சரி, அவர்கள் இருக்கட்டும். நீ என்ன? உடனே பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. சொன்னவுடனே இயேசு சொன்னார், உன்மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளாது. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், சத்தியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை செய்யும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்மை மீண்டும் வாழ வைக்கும். அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கிறோம், நல்ல கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் தான், இது கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க ஆமென். சாதாரணமானவன் இந்த மனுஷன், நாற்றம் பிடித்தவன். சொல்லுங்க ஆமென். மீன் பிடிக்கிறவர்களோடு கூட யாரும் கிட்ட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய சரீரமே நாரும். ஏனென்று சொன்னால் கடலில் இருக்கிறவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனால் அவனை கொண்டு அல்லவா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், தானியேல் சிங்ககபிலே போடப்படும் பொழுது அவனுடைய வயது 90 வயது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் சிங்ககபிலே போடப்படும் பொழுது அவன் சின்ன வயதிலே, அவனுடைய வயது 90 வயது. வயதான கிழவனை தூக்கி சிங்ககபிலே போட்டார்கள். சொல்லுங்க ஆமென். என்ன இங்க போட்டாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. செவிக்காதடா என்று சொன்னார்கள். ராஜா கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் அவன் எருசலேமை நோக்கி மந்தி சந்தி மதியான வேளையிலே அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். வந்தார்கள், பிடித்தார்கள், உள்ளே தூக்கி போட்டார்கள். 90 வயதா இருந்த தானியேல் உள்ளே இருந்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான், கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. காலையிலே ராஜா வந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தானியேலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ, அதற்கு சத்தமா கீழிருந்து சொல்லுகிறான், 90 வயது கிழவன் சொல்லுகிறான், ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். 90 வயது என்ன செய்ய முடியும்? இல்ல, கர்த்தர் அங்கேயும் என்னோடு கூட இருந்து எனக்கு அற்புதம் செய்வார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். தாவீதை கர்த்தர் ஒன்றுமே இல்லாதவனை படிப்படியா கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் கண்டுபிடித்து விட்டார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையின் வரங்கள், நல் குணங்கள், நல் சாட்சி, சொல்லுங்க ஆமென், நல்ல நாவு, நல்ல வார்த்தை, நல்ல செயல், நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல கர்த்தருடைய வார்த்தை, நல்ல தேவனுடைய வசனத்தை வெளிப்பாடோடு பேசுகிற, ஜெபமனது பிசாசின் பிடிகள், வியாதிகள் விலகி போகிற அவ்வளமான காரியங்களை ஒரு தேவனுடைய திருச்சபையில, தேவனுடைய வீட்டிலே மக்கள் கண்டுபிடித்து விட்டால், சொல்லுங்க ஆமென், அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், அவனுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும், அவன் படிக்காதவனாய் இருந்தாலும், அவன் அறியாதவனாய் இருந்தாலும், அவன் கல்லூரிக்கு போகாமல் இருந்தாலும், அவன் புக் எடுத்து வாசிக்காமல் இருந்தாலும், கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த ஒரு சில பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சொல்லுங்க ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, சொல்லுங்க ஆமென், குழம்பி போய் விடுவார்கள் ஒரு சிலர். எப்படி பேசுகிறான், எப்படி பேசுகிறான் இவன், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு? அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்துல அவர்கள் எல்லாரும் மேலே போய் கூடி இருக்கிறார்கள். 120 பேர், எல்லாம் பைபிள்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் 120 பேர் மேல கூடி இருக்கிறாங்க. கூடி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள், இது மூன்றாம் மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 3ஆம் மணி நேரம். 3ஆம் மணி நேரத்தில் ஏன்டா எல்லாம் குடிச்சு வெறிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். வந்து நிறைய பேர் வந்து கேட்கற, இவங்க சத்தம் ஏன்னா கர்த்தருடைய அக்கினி வந்துருச்சு, கர்த்தருடைய வல்லமை இறங்கிருச்சு. ஓ, இடி முழக்கம் வந்து விட்டது, அக்கினி இறங்கி விட்டது, ஆவியானவர் இறங்கி விட்டார். ஆவியானவர் இறங்கினார். மனுஷன் அவன் அதமாக்கப்படுகிறான். தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்துமா, தன்னுடைய சரீரம், தன்னுடைய எல்லாமே அதை அதமாக்குகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்க கர்த்தர் தான் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுகிறான், என்னடா எல்லாம் குடித்து வெறித்து இருக்கிறீங்க? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? புரியல அவங்களுக்கு என்ன நடக்கிறது. உலகத்தானுக்கு புரியாது. சொல்லுங்க ஆமென். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க பெந்தேகோஸ்தா அப்படின்னு கேட்பாங்க. என்னது? நாங்க பெந்தேகோஸ்தா. சொல்லுங்க ஆமென். சொல்லும் போதே எனக்கு வரும் பாருங்க உள்ளந்து. ஆனா சரி, அடிக்க என்ன சொல்றது? சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க பெந்தேகோஸ்தா. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன், நீ கிறிஸ்தவனா? ஆமா, நாங்க வந்து விசுவாசி, அந்த காலத்து விசுவாசி. பைபிளை வாசிக்கிறியா? இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கு சொல்லு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பெந்தேகோஸ்த் என்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பெந்தேகோஸ்த் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 50வது நாள். சொல்லுங்க ஆமென். அதான் பெந்தேகோஸ்தின் நாள். அப்போஸ்தலர்ல இருக்கிறதே. அப்ப கிழிச்சிரு, அந்த பேப்பரை எடுத்து அப்படியே அழகா கட் பண்ணி தூக்கி எடுத்து போட்டுடு. சொல்லி எடுத்து போட்டுடு. பெந்தேகோஸ்தா. பெந்தேகோஸ்தின் அனுபவம் இல்லாமல், ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாமல், அந்த 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் உடைய அதிகாரத்திலிருந்து, அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவி. சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் நீ கேட்கிறாய், நீ பெந்தேகோஸ்து சபைக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளு. சரியா? பைபிள் தெரியலன்னு அர்த்தம். இன்னும் ஸ்டடி பண்ணும், போயிட்டு உங்க பாஸ்டர்ட்ட கேட்டு ஸ்டடி பண்ணும். சொல்லிக்கூடியா கொஞ்சம் சரியா கரெக்டா எங்களுக்கு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்த். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்தார். எப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு. சொல்லுங்க ஆமென். எவ்வளவு நாள் இருந்தார் இயேசு? எவ்வளவு நாள்? 40 நாள் இருந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் இயேசு இருந்தார். யாரோடு? சீஷர்களோடு இருந்தார். எல்லாரும் என்ன கவனி. சீஷர்களோடு கூட இருந்தார். சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். மீண்டுமாய் கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்தார். 40வது நாளிலே ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன்,
ஆனால் உங்களுக்காக நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். நீங்கள் போய் எங்கே காத்திருங்கள்? எருசலேமிலே காத்திருங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப 40 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சரியாக 50வது நாள் வந்தது. 50 என்று சொன்னால் பெந்தெகோஸ்து நாள். சொல்லுங்க ஹல்லேலூயா. டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். சொல்லுங்க ஆமென். சரியாக 50வது நாளிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது. அதனாலதான் நாங்க இருக்கிறோம்னு கேட்டா, நீங்க என்னடா எல்லாம் குடிச்சிட்டீங்களா, வெறி கொண்டிருக்கிறீர்களா, இன்னும் பகலாச்சு, பகலியே தண்ணி போட்டீங்களா? சொல்லுங்க ஆமென். அதற்கு உடனே பேதுரு எழும்பி நிற்கிறான். அவன் தானே துணிஞ்சவன். அவன் எழும்பி நிற்கிறான். எழும்பி நின்று சொல்ல, இது 3ஆம் மணி நேரம். கேர்ஃபுல்லா பேச. சொல்லுங்க ஆமென். இது என்ன நேரம்? 3வது மணி நேரம். நாங்கள் குடித்து வெறிக்கவில்லை. நாங்கள் தேவனுடைய ஆவியினாலே, பரலோக அக்கினியினாலே, பரிசுத்த ஆவியானவரினாலே நாங்கள் நிறைவாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு சரியா 15 நிமிஷத்துல இந்த தாவீதை குறித்து நான் பேச போகிறேன். சொல்லுங்க ஆமென். இந்த சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். இது என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். படிப்படியாய் கர்த்தர் என்ன செய்தார்? தாவீதை உயர்த்தினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இவ படிப்படியாய் உயர்த்தப்பட்ட தாவீதின் வாழ்க்கையிலே வெற்றிகள் உண்டானது, ஆசீர்வாதங்கள் உண்டானது, பேர் வந்தது, புகழ் வந்தது, ராஜ்யங்களை கட்டினான். தாவீதை குறித்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். ராஜாக்கள், மந்திரிகள், பிரபுக்கள் அவனை பார்த்த உடனே பயப்படுகிறார்கள். என்று சொன்னால், யுத்த களத்தில் அவன் இறங்கினால் கண்டிப்பா தோர்த்து விட்டு வீட்டுக்கு வரமாட்டான். அவனுக்கு ஜெயம்தான். என கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். சொல்லுங்க ஆமென். பலமுறை சவுலும் தாவீதை கொல்லும்படியாக அவன் வகை தேடி அலைந்தான். ஓடி ஓடிக்கொண்டே இருந்தான் தாவீது. இருந்தாலும் கர்த்தருடைய கரம் யாரோடு கூட இருந்தது? தாவீதோடு. ஆகினாலே தாவீதுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஒரு இடத்துல சவுல் மாட்டிக்கொண்டான். ஒருவேளை தாவீது சவுலை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தேவன் அபிஷேகிக்கப்பட்ட அவனை நான் ஒரு நாளும் தொடக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ரீதியில், அந்த தேவ பக்தி, தேவ பயத்திலே தாவீது முன்னேறி. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்னா நமக்கு நல்ல ஒரு தேவ பக்தி, தேவ பயம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், ஒரு மைன்யூட் பாயிண்டா இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு 10 ரூபாய், 100 ரூபாய், இல்லாவிட்டால் 500 ரூபாய்க்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்ன்றது ஆண்டவருக்காக. அந்த 10, 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், அதுல கூட நாம் ஜாக்கிரதையாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அது சின்ன விஷயம் தானே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போலனா என்ன பெரிய விஷயமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போறியா? இல்லையா? இல்ல இல்ல. சொல்லுங்க. இதான் பிரச்சனை விசுவாசிக்கிட்ட. நம்ம ஒன்னு சொன்னா அவன் அதை ஒன்னு சொல்லுவான். அதுக்கு மேல நம்ம வேற ஏதாவது சொன்னா கோச்சிப்பான். அதுக்கு சொல்லுவான், நான் வேற சேர்ச்சு பார்த்து போறேன்னுவான். நீ இந்த சேர்ச்சில் அப்படி பண்ண, வேற சேர்ச்சில் போனா கூட இப்படி பண்ண மாட்டேன், இதை விட டபுளா தான் பண்ணுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுறாரு, அதனால இந்த பாஸ்டரோட நீ வேற இடத்துக்கு போவ. வேற இடத்துல 3 வாரம் 2 வாரம் நிக்க மாட்டேன், 1 மாசம் நிக்க மாட்டேன், அங்கிருந்து வேற எங்கேயாவது போவ. ஏன்னா இதுதான் என்னோட சொன்னால் தாவீதுக்கு தேவனின் மேல் ஒரு பயம், பக்தி. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான ஒரு சம்பவத்தை அந்த இடத்திலே நாம் வாசிக்க போகிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு கூட இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். போதும். சொல்லுங்க ஆமென். செய்த காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா கவனிக்கணும்.
சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்லோ ஹல்லேலூயா. இது என்னன்னா 24வது அதிகாரத்துல எதற்காய் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் தாவீதின் மேல். அப்படின்னா இஸ்ரவேலுக்கு அந்த நேரத்தில் ராஜாவாய் தாவீது தான். அப்பொழுது இஸ்ரவேலின் மேல் எதற்காய் கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து வந்தது. நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க ஆமென். அவன் ஒன்றுமே இல்லாதவனை கர்த்தர் படிப்படியாய் தூக்கினார். இப்பொழுது கோபுரத்தில் இருக்கிறான், அதிகாரத்தில் இருக்கிறான், ஆளிகை செய்கிறான், பணபலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னால் 1000 அல்ல லட்சங்கள் வந்து கியூ பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய கோபாக்கினை எதற்காய் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்ல நீங்க கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் அவர் பட்சிக்கக்கூடிய அக்னி, அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் எதிர்பார்க்கிறதை தன் ஜனங்கள் செய்யாமல் போகிற நேரத்தில் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறவராயிருக்கிறார். கோபம் கொண்டு பழையற்பாட்டிலே ஜனங்களை கர்த்தர் அழித்தும் போட்டிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹலோ நல்லா சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் கொண்டு மக்களை கர்த்தர் நிக்கிரகமும் பண்ணி இருக்கிறார், அழிச்சும் போட்டிருக்கிறார். மக்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்திருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் பெரிய அளவிலே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். அநேக நேரத்தில் என்னன்னா என்ன நீங்க செய்தாலும் கிரேஸ் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கிரேஸ். கிரேஸ் பக்கத்து விட்டு கிரேஸ், அந்த கிரேஸ் இல்ல, பைபிள்ல இருக்கிற கிரேஸ். சொல்லுங்க ஆமென். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கிருபை இருக்குது. என்ன இருக்குதா? கிருபை. நீ என்ன செய்தாலும் பிரச்சனை இல்ல, கிருபை இருக்குது. கிருபை உன்னை காத்து. சொல்லுங்க ஆமென். கிருபை இருக்குது. கிருபைக்கும் ஒரு அளவு தான் இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கிருபைக்கும் என்ன இருக்கிறது? ஒரு அளவு இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபையை நீ மிஸ்யூஸ் பண்ணினா அந்த கிருபை ஃபங்க்ஷன் ஆகாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கேளுங்க நல்ல. When you misuse the grace of God, it will never help you when you are in trouble. வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பேசுகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கிருபை என்கிற வார்த்தை ரொம்ப இடத்துல இப்போ வேற மாதிரி பேசிக்கொண்டு வேற மாதிரி, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து எல்லா காரியத்திலையும் புறஜாதிகளில் விசுவாசிகள் பாழாக்கப்பட்டு வருகிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை பிடிச்சிருவாங்களே, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் அந்த வசனத்தை பிடிச்சிருவாங்க. என் கிருபை உனக்கு போதும். இருக்குது அந்த வசனம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனா கிருபை, தேவனுடைய கிருபையை நாம் மிஸ்யூஸ் பண்ணி நாம் தவறாய் ஹேண்டில் பண்ணா அந்த கிருபை என்ன ஆகாது? அது வேலை செய்யாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ரொம்ப முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எதினால் கோபம் மூண்டது? தாவீது என்ன செய்கிறான்? அவனுடைய ராணுவ தலைவனை யோவாப், அவனுடைய பேர் யோவாப், அவனுடைய பேர் யோவாப். அந்த யோவாபை அவன் கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ போ, என்ன செய், ஜனங்களை அப்படின்னு சொன்னால் யுத்த களத்திலே யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், பலனாய் இருக்கிறவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். யுத்த களத்தில் இருந்து இறங்கி யுத்தம் செய்வதற்கு தானிலிருந்து, தான் என்கிற ஒரு இடம், சொல்லுங்க ஆமென், பெர்சேபா வரைக்கும் இந்த 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 எல்லை, சொல்லுங்க ஆமென், அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் சொல்றான். நல்லா கவனிங்க. என்ன லொகேஷன் சொல்றான்? ஜியோகிராபிக்கல் லொகேஷன் சொல்றான், ஏரியா சொல்லுகிறான். தானிலிருந்து பெர்சேபா வரைக்கும் இந்த யுத்த களத்தில் என்னோடு கூட நின்று யுத்தம் பண்ணுகிற அந்த யுத்த வீரர்கள், சொல்லுங்க ஆமென், சண்டை போடுகிறவர்கள். பயந்தவன் சண்டை போட முடியாது. சொல்லுங்க ஆமென். பயந்தவன் என்ன செய்ய முடியாது? ஆமா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ராணுவத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்தியன் ஆர்மில எல்லாம் யாரு தைரியமா இருக்கிறாங்களோ அவங்களதான் முன்னால அனுப்புவாங்களாம். சொல்லுங்க ஆமென். கொஞ்சம் நிமித்திக்கிட்டு போவாங்களாம் சண்டை போடுவதற்கு. அவனுக்கு தான் அங்க போய் சண்டை போட முடியும். பயந்தவனை முன்பதாக அனுப்பினால் கண்டிப்பா எல்லாமே நான் போயிடும். மக்கிரன்லாம் ஆர்மியில இருக்கிறான், கேட்டு பாருங்க. யுத்தம் செய்வதற்கு அவங்க ட்ரெயின்ட், ஆயத்தமா இதெல்லாம் ஒரு பக்கம் தைரியம். சொல்லுங்க ஆமென். என்ன சொல்லுகிறான்? யோவாப் இடத்துல போயிட்டு, நீ போய் நீ எண்ணி கொண்டு வா. என்ன செய்? நீ போயிட்டு
என்ன செய்ய? ஜனங்களை தொகையிடுங்க. ஜனங்களை நீ என்ன செய்வாயாக? தொகையிடுங்க. தொகையிடுவாயாக. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்கல. என்ன பெரிய விஷயம்? என்ன பண்ணிட்டேன்? போய் யாரையாவது கற்பழிச்சனா, யாரையாவது போய் ஏதாவது கொள்ளையாடனா, திருடனா, இல்ல யாரையே விரோதமா ஏதாவது பேசினா, ஒண்ணுமே செய்யலையே. நானு தாவீது சொல்றான், நான் ஒண்ணுமே செய்யலையப்பா. என்ன செய்த? யுத்தம் செய்வதற்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, போய் எண்ணிக்கிட்டு வான்னு சொன்னேன். ஆண்டவருடைய கோபம் வந்துருச்சு. சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் இருக்கிற நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். இப்ப எங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தகப்பன் தாய், எங்களுடைய குடும்பம் எல்லாம், நாங்கள் எல்லாம் கோட்டீஸ்வர குடும்பத்திலிருந்து வரவில்லை. நாங்கள் எல்லாம் பெரிய மகான்களாய் பிறக்கவில்லை. நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சிறிய வீடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்களுடைய சொந்தங்கள் அந்த காலத்துல எங்க சிமெண்ட் லைன் வீட்டுக்கு வர மாட்டாங்க, ரோட்ல நிப்பாங்க, ஆஸ்டின் டவுன் மெயின் ரோட்ல. ஏன்னா ஐயோ அந்த ஸ்லம் மாதிரி இருக்கிற இடத்துல நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகினால அவங்க மெயின் ரோட்டுக்கு வர சொல்லுங்க, பேசிட்டு அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்படிதான் எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒரு காலத்துல எங்களை நினைத்தது. ஆனால் எங்களை தேவனாகிய கர்த்தர் படிப்படியாய் கர்த்தர் உயர்த்தி ஒரு ஸ்தலத்துல கர்த்தர் எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் அவனமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்ப கிரண் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டான் இல்லையா? ஆனா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி இருக்கிறார். ஆனா அதை வச்சு என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லவே கூடாது. ஐயோ இதெல்லாம் டேஞ்சர். சொல்லுங்க ஆமென். அதெல்லாம் பேசவே கூடாது. நம்ம குறித்து, நமக்கு இருக்கிறத குறித்து, நம்ம யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பத்தி பேசினாலே கர்த்தர் அதை என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? கேட்கிறவராய். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டாதே, சும்மா ஓவரா பேசாதே. அதை கர்த்தர் கேட்கிறார். ஏனென்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தருக்கு அது பிடிக்காத காரியம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அது அவருக்கு பிடிக்காது. நீ துன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய், உன் குடும்பத்தை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய், உன் அந்தஸ்தை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய், உன் பிள்ளைகளை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய், உன் வீட்டை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய், உன் வேலையை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறாய். அது தேவனுக்கு பிடிக்காது. சொல்லுங்க ஹல்லேலூயா.